உரிமை காக்க போராடுவதே கடமை. எந்த டவுன்லயாவது, எந்த பேரூராட்சியிலாவது, எந்த மாநகராட்சியிலாவது 100 நாள் வேலை இருக்கா? அப்ப இங்க போராட்டம் யாருக்காண்டி? உங்களுக்காண்டி தான். 2022 95 ஊராட்சிகள் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி நம்ம எல்லாரும் போராட்டத்துக்கு போனோம். நல்ல மழை வந்தாங்க. ஏன்? தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் தலைவரை நேரில் தொடர்பு கொள்ளக்கூடிய உரிமை இருக்கும். பேரூராட்சியில் என்ன இருக்காது? உரிமை இருக்காது. கலெக்டரா பார்த்து பேசியிருக்கிறோம். நகராட்சி கூட இணைக்கிறதுக்கு வேணா நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் அசோசியேஷன் சார்பாட்டு மாநில நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். இணைக்கும் போது நம்மளுடைய குறைகளை சொல்வதற்கு இடமே இருக்காது. அந்த அளவுக்கு கிராம சபை திட்டம் முடக்கப்படும். போராட்டம் நடைபெறுகிறது. பல கட்சிகள் சேர்ந்தவராக வச்சிருக்கீங்க. எந்த விதமான அரசியல் எதிர்க்கான இந்த தர்ணா போராட்டத்தில் பேசக்கூடாது. நீதியை நாம் எந்த காரணத்தை கொண்டும் முட்டுப்படுத்தக்கூடாது. அனைவரும் ஒன்றுபட்டு போராட்டத்தை வென்று காட்ட வேண்டும். அடுத்த கட்ட போராட்டம் மிகவும் சிறப்பாக வென்று காட்ட. நிறுத்தாதே 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 நிறுத்தாதே. மக்களின் அதிகாரத்தை நிறுத்தாதே. மக்களின் அதிகாரத்தை நிறுத்தாதே. ராமசபை கூட்டத்தை தடை செய்யாது. ராமசபை கூட்டத்தை தடை செய்யாது. அறிவித்தது 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 அறிவித்தது. கிராம ஊராட்சி நிர்வாக துறைகளை அறிவித்தது. உரிமை காக்க போராடுவதே கடமை. தகிடாத தகிடாத தகிடாதே